السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم ثلاث خصال: حب نبيكم وحب أهل بيت وقراءة القرآن. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما وارزقني فهما. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய ஹபீப் எமது உயிருள்ளும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார் அன்னவர்களை அடித்தவராது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபியங்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் கியாமத்துடைய நாள் வரையிலும் வாழக்கூடிய சாலிஹான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. பெரம்புக்குரியவர்களே, ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இங்கு மட்டுமில்ல எல்லா இடங்கள்லையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப ரபியூனில் அவ்வலில் மாத்திரமா ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால் இல்லை. வரஃபஅனா லக திக்ரக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு செகண்டும் முழு உலகத்திலே மட்டுமல்ல வானலோகத்திலேயும் தான் பூமிக்கு கீழாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியூனில் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்பதனால ரபியூனில் அவ்வல் மாதத்தில் விசேஷமாக எல்லா மஸ்ஜிதுகள்லையும் எல்லா பள்ளி வாயில்கள்லையும் எல்லாம் இப்படியான ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஏன் ஏற்பாடு செய்திருக்கிறாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் எங்களுடைய தலைவர். எங்களுடைய நபியார் என்று கேட்டால் நாம் சொல்லுவோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எங்களுடைய மார்க்கத்தை யாரு கொண்டு வந்து தந்தது என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எமக்கு சுவர்க்கத்துடைய திறவுகோலை கொண்டு வந்த தந்த தொழுகையை கொண்டு வந்து தந்தவர்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லி தந்தவர்கள் யார் என்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தலைப்புல எந்த விடயத்தை பேசினாலும் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நாமண்டா வேண்டுமென்றால் அரசாங்கத்துக்கு வீட்டு தலைவர் நம்முடைய தந்தையுடைய பெயரை கொடுத்திருக்கலாம். இன்னாருடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று அவருடைய குடும்ப லிஸ்ட் அரசாங்கத்துல இருக்கலாம். ஆனால் உண்மையிலே குடும்ப தலைவர் யார் என்று தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றா நாம் வீட்டுல சாப்பிடக்கூடிய நேரத்திலே எல்லாம் யாரு சாப்பிட்டதை போன்று சாப்பிடுகிறோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று. கழிவறைக்கு செல்வதாக இருந்தாலும் அதையும் சொல்லி தந்து விட்டு சென்றார்கள். உமிழ்நீர் துப்புவதாக இருந்தாலும் அதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எதைத்தான் சொல்லித் தரவில்லை, எல்லாவற்றையும் சொல்லி தந்து விட்டு போனவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுறாங்க,
உங்களோட பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அத்திபு அவுலாதக்கும் கற்றுக் கொடுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. என்னத்தை கற்றுக் கொடுக்கணும்? சலாச ஹிசான், 3 விடயங்களை கற்றுக் கொடுங்க. ஹுப்பி நபியுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். எப்படி அன்பு என்றால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன். எப்படி நேசம் இருக்க வேண்டும் என்று தெரியுமா? உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா, உங்களோட பிள்ளைகள் எல்லோரையும் விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இதை கற்றுக் கொடுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. இரண்டாவதாக சொல்றாங்க, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் யார் என்பதை. ஏனென்றா பின்னால நாங்க அவர்களுடைய குடும்பம், நாங்க அவங்களோட குடும்பம் என்றெல்லாம் பொய் கதையெல்லாம் சொல்லப்பார்கள். வீணான பேச்சுக்களை எல்லாம் பேசி வீணான ஃபித்னாக்களை எல்லாம் பரப்புவார்கள். அதனால உண்மையானவர்கள் யார் என்பதை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மூன்றாவது விடயமாக என்ன சொன்னாங்க? குர்ஆனை கற்றுக் கொடுங்க. குர்ஆனை நல்ல முறையில, அழகான முறையில கற்றுக்கொள்ளுங்க. ஏன் குர்ஆனை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிசாத்துக்கல்ல ஆக பெரிய முஅஜிசாத் எது தெரியுமா? குர்ஆன். குர்ஆன்ல ஒரு நொக்கத்தாவை கூட ஒருத்தருக்கும் யாருக்கும் மாற்ற முடியாது. ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து குர்ஆனை போன்று ஒன்று கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். எவர் முயற்சி செய்தாலும் கொண்டு வர முடியாது. அதுதான் குர்ஆன், அழியாத முஅஜிசாத். அழியாத முஅஜிசாத், அது முஅஜிசாத்துக்கள் என்ற தலைப்பில் பேச வேண்டும். ஏன் குர்ஆனை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், குர்ஆன்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் பற்றி அத்துணையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பு முதல் எல்லா விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்புக்கு முன்னால நடந்த முஅஜிசாத்துக்கள் கூட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று தெரியுமா? எமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. சின்ன பிள்ளைகள் நன்றாக கேட்டுக்கொள்ளணும். நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் எப்படி என்பதை கதையாக படிக்க வேண்டும். நிறைய கதைகள் கேட்பதென்றா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த கதை சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கதையெல்லாம் சின்ன வயதுல உம்மா வாப்பா உறங்க வைக்கக்கூடிய நேரத்துல சொல்லுவாங்க. வெளிரங்கத்துல பார்க்கக்கூடிய நேரத்துல என்னமோ பொய் கதை இல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்ட கதைகள். இன்றெல்லாம் குறைச்சல். அன்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த கதைகள் சொல்லி உறங்க வைத்ததின் காரணமாகத்தான் அன்றைய காலத்துல வாழ்ந்த அந்த சிறியவர்கள் இன்றைய பெரியவர்கள் தக்வாவோட இஹ்லாஸோட இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை எப்படி வளர்த்தாங்க? பாப்பா சொன்னவுடன் அனுமதிச்சாங்க. உங்களை மகன் அறுக்கும்படி அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்ட கட்டளையா அருங்க. இப்படி நல்ல செய்திகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல எல்லாம் இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்கும்படி சொல்லி இருக்கிறார்களே. எப்படி அன்பு வைப்பது? அன்பு ஒரு மனிதனை மஹப்பத்து வைப்பதாக இருந்தால், நேசம் வைப்பதாக இருந்தால் அவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏண்ட உம்மாவை பத்தி நான் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய உம்மாவுடைய குணங்கள் எனக்கு தெரியும். என்னுடைய வாப்பாவுடைய குணங்கள் எனக்கு தெரியும். எங்கட வாப்பா எப்படி இருந்தாரு, எப்படி வளர்த்தாரு, எப்படி கஷ்டப்படுகிறாரு என்பதை தெரிந்ததின் காரணமாகத்தான் எங்கட உள்ளத்துல எங்கட வாப்பத்தான் ஹீரோ. எங்க வாப்பத்தான் ஹீரோ. எங்கடா வாப்ப நடக்கிற மாதிரி நடக்குவோம். வாப்ப எப்படி இருந்தாரு, எப்படி உட்கார்ந்தாரு என்பதை நாங்க செய்து பார்ப்போம். வாப்ப எப்படி பேசுவாரு, வாப்பட பிசினஸ் எப்படி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்? எங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தாரே என்பதனால.
எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயங்களையும் காட்டித் தந்தவர்கள் என்றால் அவர்களுடைய பிறப்பை பற்றி அறிந்தே இருக்க வேண்டும். சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுடைய பிறப்பு பிறப்பதற்கு முன்னாலே முன்னறிவிப்பு. ஒரு மனிதனுடைய ஹிஸ்டரிய வரலாற படிக்கக்கூடிய நேரத்துல நிகழ்காலத்தை படிக்கலாம். அவர் வாழக்கூடிய நேரத்துல வாழ்ந்ததுவன் வரலாற்று புக்குகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். பின்னால மௌத்துக்கு பின்னால சில அவருடைய பதவிகள் வந்ததற்கு பின்னால, ஆட்சி வந்ததற்கு பின்னால அவருடைய வரலாறை எடுத்து அங்க நூட்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த ஆட்சிக்கு முன்னால் அவருடைய நிலைமை மோசமாக இருக்கும், வெறும் மோசமாக இருக்கும். அதையெல்லாம் எழுத முடியாது, அந்த அளவு கேவலமாக இருக்கும். ஆனால் உலகத் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னாலேயே இப்படியாப்பட்ட ஒருவர் பிறக்க போகிறார் என்ற செய்தி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏன்? அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய ஹபீப் பிறக்க போகிறான். நமக்கெல்லாம் தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடத்துக்கு சொல்லுவோம் யானை வருடம், ஆமுல் ஃபீல் வருடம் என்று. யானை வருடம். ஏன் யானை வருடம் என்று பெயர் வைக்கப்பட்டது கேட்டா தெரிஞ்சிருக்கும். யானை வருடம் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நேரத்துல தான் அந்த நிகழ்வு நடந்தது. அவர்கள் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால தான் ஆபிரஹா மன்னன் அந்த யானை படையுடன் வருகிறார். ஆபிரஹா மன்னன் அந்த யானை படையுடன் வருகிறார். எதற்கு? கௌபாவை உடைப்பதற்காக வேண்டி. ஏன் கௌபாவை உடைக்க வருகிறார்? கௌபா புண்ணியமானது, கண்ணியமாக மதித்தார்கள். அந்த கௌபாவுக்குள்ள நிறைய சிலைகள் இருந்தது, அது வேறு. கௌபாவை உடைக்க வந்தார். ஏனென்றா அந்த ஆபிரஹா மன்னன் யமன்ல பெரிய ஒரு மாளிகையை கட்டினான், பெரிய ஆலயத்தை கட்டினான். ஆபிரஹா மன்னன் அவன் கட்டிவிட்டு சொன்னான், உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தை தான் புகழ வேண்டும், பேச வேண்டும். இந்த ஆலயத்துக்கு ஈடாக வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்றாலும் மக்களுடைய உள்ளங்கள்ல இருந்தது கௌபா தான். அந்த கௌபா எப்படி இருந்தது என்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க கௌபாவை கெட்டி விட்டு துஆ செஞ்சாங்களா இல்லையா? இந்த கௌபாவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வர வேண்டும், உள்ளங்கள்ல பதிவாக வேண்டும் என்று. அதனால மக்களிடத்துல கௌபா தான் அவர்களுடைய உள்ளத்துல இருந்தது. ஆபிரஹா மன்னன் கட்டின அந்த ஆலயம் இருக்கல்ல. இப்ப இவனுக்கு வந்த அந்த அகங்காரத்தின் காரணமாக இவன் யானை படையை எடுத்துக்கொண்டு சிலை வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய என்னடா கிறிஸ்தவர். ஆபிரஹா மன்னன் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தவர், அது வேதக்காரன். அந்த காலத்துல வேதக்காரர்களுக்கும் சிலை வணங்கியலுக்கும் மத்தியில யுத்தம் நடைபெற்றால் அல்லாஹ்வுடைய நியதி என்னவென்று தெரியுமா? வேதக்காரர்களுக்கு வெற்றி கொடுப்போம். வேதக்காரர்கள் யாரு? தௌராத்து, ஜபூரு, அந்த வேதங்களை எடுத்து அந்த காலத்துல இருந்தவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், இப்படி சிலை வணங்கியலுக்கும் இவர்களுக்கும் யுத்தம் நடந்தால் அந்த வேதக்காரர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இப்பொழுது ஆபிரஹா மன்னன் இந்த கௌபாவுல இருக்கக்கூடிய சிலைகளை உடைப்பதற்கு வருகிறார். ஏன் வருகிறார்? யானைகளை ஏன் அழைத்து வர வேண்டும்? யானைகளை அழைத்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் முதலாவது ஹிஜ்ரத் செஞ்ச அபூசீனியா, அதுல இருக்கக்கூடிய மன்னன் தான் நஜ்ஜாஷி மன்னன். அந்த நஜ்ஜாஷி மன்னன் ஒரு யானையை கொடுக்கிறார். இந்த யானைப்படை தலைவராக, யானைப்படைக்கு தலைமைத்துவத்துக்காக வேண்டி ஒரு யானை, அதனுடைய பெயர் மஹ்மூது. ஏன் யானைகள் கொண்டு வரப்படுகிறது? இன்றும் இருக்குது. கௌபாவுல 3 தூண்கள் இருக்கும்.
3 தூண்கள் காபாவுல இருக்கும். காபாவுடைய உள்ளே இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். காபாக்குள்ள 3 தூண் இருக்குது. இந்த 3 தூண்களையும் சங்கிலி போட்டு அந்த யானைகள் இழுத்து உடைப்பதற்காக பல திட்டங்களுடன் வருகிறாங்க. வரக்கூடிய நேரத்துல கௌபாவை நோக்கி வாராங்க, யானைகளோட வரக்கூடிய நேரத்துல கௌபாவை நெருங்கக்கூடிய நேரத்துல அந்த மஹமூத் என்று சொல்லக்கூடிய அந்த யானை ஒரு அடியை கூட முன்வைக்கவில்லை. ஒரு அடியை கூட முன்வைக்கவில்லை. சிசுவாக பிறக்குவதற்கு 50 நாட்களுக்கு முன்னால ஆமினா நாயகி அன்னவர்களுடைய வயிற்றுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். இமாம்கள் சொல்றாங்க, வரலாறுல சொல்லப்படுகிறது, தஃசீர்கள்ல விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வயிற்றுல இருந்ததின் காரணமாக அங்கு வேதக்காரர்கள் தோல்வி அடைகிறார்கள். சிலை வணக்கத்தில் இருந்த குறைஷிகளுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஏன் வெற்றி கிடைக்கிறது? எப்படி வெற்றி கிடைத்தது? குர்ஆன் சொல்லுது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அபாபீல் என்ற பறவை இன்றும் அந்த பறவை இருந்து கொண்டிருக்குது. அந்த அபாபீல் என்ற அந்த சின்ன பறவைகளிடத்துல சொந்துல ஒரு கல்லு, 2 காலையும் 2 கல்லு, மொத்தமாக 3 கற்களை கொண்டு வந்து அது போட்டது. வைக்கோல்களை கொண்டு அந்த படை அழிக்கப்பட்டது என்ற செய்தி குர்ஆன்ல இருந்து கொண்டிருக்குது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் என்று தெரியுமா? உலகம் முழுக்க மக்காவுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்ற செய்தி பரவப்படுகிறது. பரவியதற்கு பின்னால 50 நாட்களுக்கு பின்னால பிறக்கிறார்கள். முதலாவதாக குழந்தை பிறக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆமினா நாயகி அவர்களுடைய வயிற்றிலே இருந்து, வயிற்றிலேயே இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களிடத்துல அவர்கள் கனவிலே காணுகிறாங்க, அவங்களோட வயிற்றுல இருந்து ஷாம் வரையில ஒரு வெளிச்சம் வருகிறது, ஒரு வெளிச்சம் தோன்றுகிறது. பல பல நிகழ்வுகளை அந்த ஆமினா நாயகி அவர்கள் காண்கிறாங்க. பல நிகழ்வுகள் பயமாக இருக்குது. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயை பற்றி விளக்கம் சொல்லுகிறாங்க. கண்ணியமானவர்கள், அவர்களுடைய குடும்பத்திலேயே சிறப்புக்குரியவர்கள், அவர்களுடைய பரம்பரையை எடுத்துக்கொண்டால் சிறப்பானவர்கள், எந்த ஒரு கெட்ட விடயங்களையும் ஈடுபடாதவர்கள். அதே போன்று அவர்களுடைய தந்தையும் அப்படியாப்பட்டவர்கள், அழகானவர். அப்துல் முத்தலிப் அவங்களுடைய பிள்ளைகள் 10 பேரு, அதில் ஒருவர் தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அழகானவராக இருந்தார். என்னமோ அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை தாங்கி ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயிற்றிலே கற்பத்திலே வைக்கும் வரையில் தான் அவர்கள் உயிர் வாழ்ந்ததோ தெரியாது. 25 வருடங்கள் தான் அவர் வாழ்ந்தார். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களுடைய கற்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை வைக்கப்பட்டது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள் 6 மாதத்தில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாதத்துல வயிற்றுல இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பா மௌத்து. இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றிலே இருந்து பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம். பல ரிவாயத்துக்கள் இருக்குது. அதிகமான இமாம்கள் சொல்றாங்க ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமையில் சுபஹு தொழுகைக்கு பின்னால பிறக்கிறாங்க. பிறப்பதற்கு முந்திய இரவுல பல நிகழ்வுகள் சாமுல இருக்கக்கூடிய பெரும் பெரும் கோபுரங்கள் எல்லாம் குலுங்குகிறது. 1000 வருடங்கள் மஜூசிகள் நெருப்புகளை பத்த வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அது அணையவே இல்லை.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அந்த நெருப்பு அணைகிறது. பல மூஜிசாத்துக்களுடன் பிறக்கிறாங்க, பல மூஜிசாத்துக்களுடன் பிறக்கிறாங்க. பிறக்கக்கூடிய நேரத்துல எப்படி பிறந்தார்கள் என்பதை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிச்ச செய்தி வருகிறது. எப்படி பிறந்தாங்க? சுஜூதுடைய நிலைமையில எல்லோரும் பிறப்பது போன்று பிறக்கல்ல, எல்லா குழந்தைகளும் பிறப்பது போன்று பிறக்கல்ல, ஹத்னா செய்தவர்களாக, சுன்னத்துன்னு சொல்றோமே, சுன்னத்து எடுத்தவர்களாக, ஹத்னா செய்தவர்களாக, தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக, ஷஹாதா கலிமாவை, அந்த கலிமா விரலை வானத்தின் பக்கம் நீட்டியவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசய பிறப்பாக பிறக்கிறார்கள். ஏன் அப்படி பிறக்கிறார்கள்? உலக தலைவராக உலகத்துக்கு வரப்போகிறார்கள். சத்தியம் ஜொலிக்க போகிறது, அசத்தியம் அழிக்கப்பட போகிறது. அதனால தான் அந்த இரவுல எல்லாம் வெளிச்சமாக இருந்தது. வெளிச்சம் வானத்திலே இருந்து வேதங்களை படித்தவர்கள் பார்க்கிறார்கள், இன்று என்னவோ நடக்க போகிறது, வேதத்திலே வந்த அந்த ரசூல் திறக்க போகிறார். நட்சத்திரங்கள் எல்லாம் என்னமோ கீழே வந்து உழுகிறது போல இருக்கும். ஷைத்தான்களை விரட்டி அடித்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகக்கூடிய நேரத்துல வெளிச்சம், அதை வைத்துத்தான் இன்று ரபியூனில் அவ்வல் மாதம் வந்தால் இந்த மஸ்ஜிதிலே கூட விளக்குகளை போடுகிறார்கள். ஒரு வெளிச்சம், ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக, வித்தியாசத்தை காட்டுவதற்காக வேண்டி. எமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை காட்டுவதற்காக வேண்டி. இப்ப அவர்கள் பிறக்கிறாங்க. பிறக்கக்கூடிய நேரத்துல எப்ப பிறக்கிறா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மறைந்து 500 வருடங்களுக்கு பின்னால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிறக்கிறாங்க. யாருடைய வம்சத்துல? யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சொல்றதுதான் இஸ்ரவேலர்கள், இஸ்ராயில். அந்த யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்கட பரம்பரையில வரக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க, இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பரம்பரையில தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பரம்பரையில வந்தாங்க. கோத்திரங்களிலே சிறந்த கோத்திரம் குறைஷி கோத்திரத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிறக்கிறாங்க. கோத்திரங்கள்ல சிறந்த கோத்திரம் குறைஷி கோத்திரத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கிறாங்க. அவர்களுடைய பிறப்பே அதிசயம். பிறந்தது முழு உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது. அது மட்டுமில்ல, பிறக்கக்கூடிய நேரத்துல அந்த பிரசவ வேலையில 4 பெண்கள் அவங்களோட இருந்தாங்க. 4 பெண்கள். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்கிட்ட 4 பெண்கள். அதுல ஒன்று உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது பெண் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது பெண் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது பெண் சுஐபா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இல்ல, அப்படி நினைச்சிட வராது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கோணும், பிறந்து திருமணம் முடிச்சோணும். திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கிடைச்சதுதான் ஃபாத்திமா நாயகி. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இல்ல, உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் என்ற சஹாபியுடைய தாய். இப்ப இந்த 4 பெண்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரசவத்துல இருந்ததனால அவர்களுக்கு கிடைத்த அந்தஸ்து பெரிய அந்தஸ்து. இமாம்கள் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க, வரலாற்று நூட்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, வரலாற்று செய்திகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புல
ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிரசவ வேளையில உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கலந்து கொண்டதுனால ஒசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சது. அவர்கள் பெரிசா மதிப்புல இல்ல. ஆனா ஒரு யுத்தத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக ஆக்கினார். தளபதியாக ஆக்குறாங்க. இரண்டாவது ஷிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உங்களுக்கு தெரியும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி கஷ்டமானவர்கள், வசதி இல்லாதவங்களாக இருந்தாங்க. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய்க்கு ஹிதுமத்தாக இருந்தார்களோ அதனுடைய பரக்கத்தினால அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுல பெரும் கோடீஸ்வரர். பெரும் கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சாமான்கள் யமன்ல இருந்து வரும், போட்டுக் கொள்வார்கள் எடுப்பதற்காக, எதுவுமே இல்லாமல் இருந்தவர்கள். பரக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இமாம்கள் சொல்லுறாங்க, ஏன் கிடைத்தது என்று தெரியுமா? ஏன் கிடைத்தது என்று தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புடைய அந்த நேரத்துல பிரசவத்துல அவர்கள் இருந்தார்கள் என்பதனால. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் அறிவுல சிறந்தவராக, அறிவு கடலாக திகழ்ந்தார்கள். கிடைச்ச பாக்கியம் என்ன? அந்த பர்க்கத்தான் அவர்களுடன் சேர்ந்து இருந்ததின் காரணமாக, பர்க்கத்தான் அவர்களுடன் சேர்ந்து இருந்ததின் காரணமாக. நாலாவது பெண் சுஐபா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ லஹபுடைய மனைவி, ஒரு அடிமை, ஒரு அடிமை பெண். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை ஓடோடி போய் அபூ லஹப் இடத்துல, எஜமான இடத்துல போய் சொல்றாங்க. சொன்ன சந்தோஷத்துல என்னுடைய சகோதரனுக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சிருக்குதா, ஆண் பிள்ளை கிடைச்சிருக்குதா, உன்னை இந்த நேரத்திலே இருந்து உரிமையிட்டு விட்டேன் என்று அபூ லஹப் சொன்னானா. உன்ன இந்த நேரத்துல இருந்து உரிமையிட்டு விட்டேன். சுஐபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அபூ லஹப் சொல்றாங்க. மட்டுமில்ல, அந்த பாக்கியம் மட்டும் கிடைக்கல, முதலாவதாக பாலூட்டிய தாய்மார்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஐபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் பாலூட்டினாங்க. இது அவருடைய பிரசவத்திலே மட்டும் கிடைத்த பாக்கியங்கள், பிரசவ நேரத்திலே கிடைத்த பாக்கியங்கள் மட்டும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பில் ஏராளமானதே. பேர் வைத்தார்கள் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் பேர் வைத்தாங்க? முஹம்மது என்று பேர் வச்சாங்க. ஆனா அந்த காலத்துல குறைஷிகளிடத்துல இப்படி பேரொன்று இருக்கல்ல, வித்தியாசமாக இருக்குது. அவர்கள் பேர் வைத்தார்கள், அவர்களுடைய பாட்டனார்களுடைய பெயர்களைத்தான் அவர்கள் வைப்பார்கள். அவர்களுடைய வழிமுறையில வம்சத்துல வந்தவர்கள் தான் பேர் வைப்பார்கள். கேட்கப்பட்டது அப்துல் முத்தலிப் இடத்துல, ஏன் இப்படியாப்பட்ட ஒரு பேரை வைக்கிறீர்கள், ஏன் இப்படிப்பட்ட முஹம்மது என்று வச்சிருங்க? அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த குழந்தை உலகத்திலே புகழப்பட வேண்டும், வானலோகத்திலேயும் புகழப்பட வேண்டும். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயிற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல வானவர்களில் ஒருவர் வந்து சொன்னாராம், உங்களுடைய வயிற்றிலே உலக தலைவர் செய்து இருக்கிறார், அவருக்கு முஹம்மது என்று பெயர் வைக்க வேண்டும், அவருக்கு முஹம்மது என்று பெயர் வைக்க வேண்டும். அல்லாஹ் வைத்த பெயர் புகழப்படக்கூடியவர், புகழுக்குரியவர். புகழுக்குரியவரை நாம் புகழாமல் வேறு என்ன செய்வது? அவர்களை நேசம் வைக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், அவர்களுடைய பிறப்புடைய அதிசயங்களை படிக்க வேண்டும்.
உலகமே ஒளிமயமாக்க வந்தவர்கள். இருளாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரம் அசத்தியங்கள் எல்லாம் அழிந்தது. எப்படி? அந்த நெருப்பு அணைந்ததே ஆயிரக்கணக்கில் பத்து வைத்தது. அங்கு வேத நூல்களை படித்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். குறைஷி கோத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இன்றைக்கு குறைஷி கோத்திரத்துல இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். பிறந்தவுடன் அதிசயங்கள், நிறைய அதிசயங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வருடமா இருக்கக்கூடிய நேரத்துல 4 வயதுல குழந்தைகளோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாராங்க. வந்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அந்த இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரினால கழுவின விஷயத்தை புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிள்ளைகள் ஓடோடி வந்து ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, முஹம்மதை கொண்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை கொண்டுட்டாங்க. பார்த்த பார்வையில் அப்படி இருக்குது. என்ன நடந்தது? அந்த ஷைத்தானுக்குரிய இடத்தை எடுத்து அப்புறப்படுத்தி கழுவினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியாப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. போய் பார்த்தார்கள். எந்த இடத்து கிழிக்கப்பட்டதோ அந்த அடையாளம் அசராத்து இருந்தது. அந்த அசராத்து இருந்தது. சின்ன வயதிலே இருந்து மரங்கள் மதித்தது, மிருகங்கள் மதித்தது, கற்கள் மதித்தது, சலாம் சொன்னது, நபித்துவத்திற்கு பின்னால நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால மக்காவில் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை நான் அறிகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கல்லு நான் போகக்கூடிய நேரங்களில் எல்லாம் எனக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுமா. இப்படி சிறப்புக்குரியவர்கள், எப்படியாப்பட்டவர்கள். அதனால தான் உலகத்துல இன்று வரையில அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையையும் காண முடியாது, எந்த ஒரு குறையையும் பேச முடியாது. முயற்சித்தார்கள், குறையை எடுக்கலாம் என்று முயற்சித்தார்கள். முயற்சித்தவர்களுடைய குறைகள் வெளியாகின்றது. குறைகளை பேசுவதற்கு முன்வந்தவர்களுடைய குறைகள் அம்பலமாகிவிட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லிம்கள் எழுதுவதை விட யூதர்கள், அந்நிய மதத்தவர்கள் நிறைய புத்தகங்களை எழுதினார்கள். ஏன்? ஒழுக்கம் படிக்க வேண்டும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் போதும். ஒழுக்கமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல குணங்கள் என்ற தலைப்பில யாரு எந்த பேச்சாளராக இருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும் அங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முன்னிலையில் கொண்டு வருவார்கள். எனவே அருமையானவர்களை, அதிசய பிறப்பு, பிறக்கக்கூடிய நேரத்திலேயே அதிசயமாக பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்னாலேயே பல நிகழ்வுகளை அல்லாஹ் முஅஜிசாத்தாக காட்டினார்கள். பிறந்து சின்ன வயதிலேயும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச பேரு நபிப்பட்டம் கிடைக்கல. நபிப்பட்டம் கிடைச்சது 40 தான். நபிப்பட்டம் கிடைச்சது 40 தான். ஆனா சின்ன வயதுல கிடைச்சது அஸ்ஸாதிக் அல் அமீன். அந்த அஸ்ஸாதிக்கையும் அல் அமீனையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எங்கட குழந்தைகளிடத்துல சாதிக்கு இருக்கணும், அமீன் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் உண்மையான தலைவரை பின்பற்றுகிறோம் என்ற அர்த்தம் இருக்கும். எந்த ஒரு பின்பற்றுதலும் இல்லையே, தொழுகை இல்ல, உண்மை இல்ல, மோசடி, மற்றவர்களை இழிவாக கருதுறது, இதெல்லாம் முஸ்லிமுடைய அடையாளம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லித் தரவில்லை. ஏன் இப்படி மௌலூத் மஜ்லிஸ்கள் வைக்கப்பட்டு இதில் பயான்கள் பேசப்படுகிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்னிடத்திலேயும் உங்களிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தான். இதுதான் புகழ், இதைத்தான் பேசுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வர வேண்டும். ஒவ்வொரு ரபியூனில் ஒவ்வொரு மாதத்திலேயும் இமாம் ஜமாத்துக்கு கொஞ்சம் பிந்தி வருகிறேனா, இந்த ரபியூனில் ஒவ்வொரு மாதம் என்னுடைய உள்ளத்தை உணர்த்த வேண்டும். இமாம் ஜமாத்தில் அவசரமாக கலந்து கொள்வது,
என்னுடைய நாவில இருந்து கெட்ட வார்த்தைகள் அதிகமாக வருகிறதா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில இருந்து அப்படி வார்த்தைகள் வரவில்லை. என்னுடைய தலைவர் என்றால் அவரை போன்று நான் பேசுவேன், அவரை போன்று நான் நடப்பேன், அவரை போன்று நான் சாப்பிடுவேன். அந்த எண்ணங்கள் வர வேண்டும், அந்த குணங்கள் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் உண்மையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நேசம் வைத்தவர்களாக ஆகுவோம். எனவே அருமையானவர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்று நம்முடைய குழந்தைகளையும் வளர்ப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம் முஃமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, இங்க ஆமீன் சொல்லக்கூடிய அனைவர்களுடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. இந்த மஜ்லிஸ்களை, இந்த ஏற்பாடுகளை செய்தவர்களுடைய அத்துணை ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவர்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கிடுவாயாக. குறிப்பாக இங்கு மஸ்ஜிதிலே இமாமத்து செய்யக்கூடியவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. முஅஸ்ஸினாக இருந்து ஐவேளை நேரத்திலையும் வாங்கு சொல்லக்கூடியவர்களுடைய அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுத்து அவர்களுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த மஸ்ஜிதை நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக. நல்ல முறையில இந்த மஸ்ஜிதை கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. உன்னுடைய இல்லமாகிய இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்து செய்து இங்கு மஹல்லாவுல இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் நீ செழிப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு அனைவர்களுக்கும் நீ செழிப்பை கொடுத்துடுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.